வாரப்போ சென்னையில் ஒரு அட்டாக் நடந்திருக்கு சொன்னால் நம்புவீங்களா? எஸ், 1914ல் வேர்ல்டு வார் டைம் அப்போது ஒரு ஜெர்மன் வார்ஷிப் வந்து ஃபுல் டார்க்னஸில் ரொம்ப சைலண்ட்டாக பே ஆஃப் பெங்காலில் என்ட்ரி ஆகி வித்தின் மினிட்ஸில் அங்கே இருக்க ஹார்பரை ஃபுல்லாக அட்டாக் பண்ணிச்சு. இந்த அட்டாக் பிரிட்டிஷுக்கு ரொம்ப பெரிய ஷாக் அண்ட் அங்கே இருந்த பீப்புளுக்கு ரொம்ப பெரிய பயம். ஏன்னா இந்த அட்டாக் பண்ணது ஜெர்மன் அண்ட் அவங்க யூஸ் பண்ண ஷிப்போட பேர் எம்டன். இந்த எம்டன்ன்ற பேர் எங்கேயே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல, நானும் அங்கே தான் கேள்விப்பட்டேன். பட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த எம்டன் பற்றி இல்லை, இந்த எம்டன் பற்றி. யார் இந்த எம்டன், எதுக்கு நடுராத்திரியில் வந்து சென்னையில் அட்டாக் பண்ணணும், அண்ட் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா இன்றைக்குமே சென்னையில் அந்த அட்டாக் நடந்த எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ 1914ல் வேர்ல்டு வார் 1 ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சைடு பிரிட்டிஷ் எம்பையர் அண்ட் இன்னொரு சைடு ஜெர்மனி. அந்த டைமில் இந்தியாவை யார் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ். விச் மீன்ஸ் இப்போ ஜெர்மன் வந்து இந்தியாவை அட்டாக் பண்ணாங்கன்னா அது இந்தியா மேலே நடத்தின அட்டாக் இல்லை, அது பிரிட்டிஷ் எம்பையர் மேலே நடத்தின அட்டாக். இது வந்து ஜெர்மனிக்கு நல்லாவே தெரியும். ஸோ பிரிட்டிஷோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட், ஆயில் சப்ளை, ஷிப்பிங் அண்ட் அவங்க ரொம்ப காலமாக வளர்த்து வச்சுருந்த குளோபல் இமேஜ். ஸோ இதை தான் டார்கெட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜெர்மன் 1914ல் முடிவு பண்ணாங்க. அந்த மிஷனுக்கு யூஸ் பண்ண ஜெர்மன் லைட் க்ரூசர் ஷிப்போட பேர் தான் எஸ்எம்எஸ் எம்டன். அண்ட் எம்டனோட கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்ல் வான் முல்லர். இவர் வந்து வெரி இன்டெலிஜென்ட் அண்ட் வெரி ஸ்ட்ராட்டஜிக்கான பர்சன்னே சொல்லலாம். ஸோ முல்லர் ஜெர்மன்ஸ் வந்து பிரிட்டிஷோட ஷிப்ஸை டைரெக்டாக அட்டாக் பண்ணுறதுக்கு பதிலாக பிரிட்டிஷுக்கு ஒரு பயத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணார். ரொம்ப ஷார்ட் ஃபார்மில் சொல்லணும்னா ஒரு சைக்காலஜிக்கல் வார் அப்படின்னே சொல்லலாம். லைக் பிரிட்டிஷ் எம்பையர் சேஃப் இல்லைன்னு இந்த வேர்ல்டுக்கு காட்டணும் அண்ட் அதை தாண்டி பிரிட்டிஷ் எம்பையர் ஒரு அன்பீட்டபிள் இல்லைன்னு சொல்லிட்டு இந்தியன் பீப்புளுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக இதை ட்ரை பண்ணாங்க. சரி, அப்போ அந்த டைமில் பிரிட்டிஷ் இந்தியா ஃபுல்லாக இருந்தாங்க, ஏன் பர்டிகுலர்லி மெட்ராஸை டார்கெட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். எப்படி இன்றைக்கி இருந்த மகாபலிபுரம் பல்லவ டைனாசிட்டி பீரியடில் ஒரு மிகப்பெரிய போர்ட் சிட்டியாக இருந்துச்சோ அதே போல் பிரிட்டிஷ் இந்தியா டைம் அப்போது மெட்ராஸ் அப்படின்ற ஒரு இடம் வந்து ஒரு போர்ட் சிட்டி அண்ட் அங்கே இருந்த ஹார்பர் வந்து பிரிட்டிஷுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எஸ்பெஷலி ஹார்பரில் இருந்த பர்மா ஆயில் கம்பெனி ஃபியூயல் டேங்க்ஸ், அதுதான் அப்போ வந்து ஒரு ஹியூஜ் ஆயில் ஸ்டோரேஜ் டேங்க்ஸ்னே சொல்லலாம். அண்ட் எஸ்பெஷலி பிரிட்டிஷ் ஷிப்ஸுக்கு ஃபியூயல் சப்ளை இந்த ஒரு இடத்துல இருந்து தான் போகும். ஸோ கேப்டன் கார்ல் வான் முல்லர் யோசிச்சார், இப்போ நம்ம இந்த ஸ்டோரேஜ் டேங்க்ஸை அட்டாக் பண்ணால் ஃபிசிக்கல் டேமேஜை விட சைக்காலஜிக்கல் டேமேஜ் தான் அதிகமாக இருக்குன்னு யோசிச்சார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெட்ராஸ் பீப்புளுக்கு ஃபியர் கிரியேட் ஆகும் அண்ட் பிரிட்டிஷ் எம்பையரோட ப்ரெஸ்டீஜ் ஸ்பாயில் ஆகும். அண்ட் இதுதான் இந்த அட்டாக்கோட மிகப்பெரிய முக்கியமான ஒரு கோலாகவும் இருந்துச்சு. செப்டம்பர் 22, 1914ல் கரெக்டாக நைட்டு 9:30 மணிக்கு, அதாவது எல்லா சென்னை பீப்புளும் தூங்குறதுக்கு ரெடியாக இருந்த டைமில் பே ஆஃப் பெங்காலில் ஒரு ஜெர்மன் லைட் க்ரூசர் வார்ஷிப் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. அதுதான் எஸ்எம்எஸ் எம்டன். ஸோ லைட் ஆஃப் பண்ணிவிட்டு மெட்ராஸ் கோஸ்ட் கிட்ட வந்து வித்தின் செகண்ட்ஸில் சர்ச் லைட்ஸை ஆன் பண்ணி ஹார்பரில் இருந்த ஆயில் டேங்க்ஸை டைரெக்டாக அட்டாக் பண்ணாங்க. ஸோ எம்டன் ஷெல்ஸ் ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ வித்தின் மினிட்ஸ் அங்கே இருந்த ஆயில் டேங்க்ஸ் எல்லாமே ரொம்ப டேமேஜ் ஆகி ஒரு பெரிய ஒரு தீப்பிழம்பாக வந்து எரிஞ்சிட்டே இருந்துச்சு. ஒட்டுமொத்த வானமே வந்து அப்படியே ஆரஞ்சு கலராக மாறிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ இதை பார்த்த மெட்ராஸ் பீப்புளுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹார்பரில் இருந்த எல்லாருமே பேனிக் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அங்கே இருந்த பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ்க்கு இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. ஏன்னா இந்த அட்டாக் வந்து வித்தின் அ ஃபியூ செகண்ட்ஸில் நடந்த அட்டாக். கிட்டத்தட்ட 125 ஷெல்ஸ் ஃபயர் பண்ணாங்க. அதில் சில குண்டு வந்து டேரெக்டாக ஹார்பர் அட்டாக் பண்ணிச்சுன்னு சொல்லப்படுது. அண்ட் இன்னும் சில குண்டு வந்து பக்கத்தில் இருந்த பில்டிங் மேலே அட்டாக் ஆனதும் சொல்லப்படுது. அண்ட் அதில் சர்ப்ரைசிங்லி ஒரு ஷெல் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் காம்பவுண்ட் வாலை வந்து ஹிட் பண்ணியிருக்குன்னு சொல்லப்படுது. அட்டாக் முடிஞ்ச அப்புறம் மெட்ராஸ் சிட்டியை மேசிவ் பேனிக்கில் இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. அண்ட் ஆயிரக்கணக்கான பீப்புள் அந்த சிட்டியை விட்டு வெளியே கிளம்ப முடிவு பண்ணாங்க. எஸ், இட்ஸ் அகெயின் வாட் இஃப் ஜெர்மனி கம் பேக் அகெயின் அண்ட் அட்டாக் பிரிட்டிஷ் எம்பையர் இன் மெட்ராஸ். ஸோ அந்த பயம் தான் எல்லா பீப்புளையும் வந்து அந்த சிட்டியிலேருந்து வெளியே போகிற அளவுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்க வச்சுது. ஸோ இது வந்து ஒரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எம்பாரஸ்மெண்ட்டே நம்ம சொல்லலாம். ஏன்னா பிரிட்டிஷ் எம்பையர் தான் அப்போ வேர்ல்டில் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் எம்பையர்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஜெர்மன் ஷிப் வந்து மெட்ராஸ் ஹார்பரை அட்டாக் பண்ணிட்டு எஸ்கேப் ஆன விஷயம் பிரிட்டிஷ் எம்பையரோட பவருக்கு மிகப்பெரிய சேலஞ்சிங்கான விஷயமா தெரிய ஆரம்பிச்சுது. ஸோ இன்றைக்கும் சென்னையில் இந்த அட்டாக் நடந்த எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. எஸ்பெஷலி மெட்ராஸ் ஹைகோர்ட் காம்பவுண்ட் வாலில் எம்டன் பண்ண அட்டாக்கோட பிளாக் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் அதை தாண்டி ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் மியூசியமில் இந்த அட்டாக்கோட நினைவு சின்னங்களான பதிப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் அது கூட அட்டாக்ல யூஸ் பண்ண அன்எக்ஸ்ப்ளோர்டட் ஷெல்ஸ் மியூசியம்ல பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. பேசிக்கலி ஒரு 100 இயர்ஸ்க்கு அப்புறமும் பீப்புள் நெவர் ஃபர்கெட் எம்டன். இட்ஸ் பிகாஸ் எம்டன் அந்த அளவுக்கு ஒரு பயத்தை கிரியேட் பண்ணி போயிடுச்சுன்னே சொல்லலாம். அண்ட் இந்த ஸ்டோரியில ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்டன் லேட்டர் பிகம் ஆஸ் அ தமிழ் வேர்ட். நான் முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி இப்போ யாராச்சும் ஒரு பர்சன் ரொம்ப ஃபியர்லெஸ்ஸாவோ இல்லை டேஞ்சரஸாவோ இல்லை எந்த ஒரு பயமும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரிக்டாக கடப்பரை முழுகின மாதிரி வெறப்பாக இருக்கும் போது அவங்கள பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் பெரிய எம்டன்டா
அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். பிகாஸ் அந்த ஷிப் மெட்ராஸ் பீப்புளுக்கு கிரியேட் பண்ண ஃபியர் அப்படி. பொதுவாக நிறைய பேர் வந்து எம்டன் சொல்லுவாங்க, நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டேன். பட் அந்த படத்தில் எம்டன்ன்ற ஒரு பேர் வந்ததுக்கப்புறம் தான் இந்த எம்டன் யார், எப்படி வந்தார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தேடும் போது தான் இந்த விஷயம் கண்ணில் மாட்டிச்சு. ஸோ அதையே ஒரு கண்டென்ட்டாக பண்ணி உங்களுக்கு வீடியோ போட்டேன். என்னதான் இந்த கண்டென்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக எம்டன்ன்ற ஒரு வார்த்தையை நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும், பட் வென் இட்ஸ் கம்மிங் டு த பம்பார்ட்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ், இது ஜெர்மனால பிரிட்டிஷ் எம்பையருக்கு கொடுக்கப்பட்ட சைக்காலஜிக்கல் ஷாக்னே சொல்லலாம். அண்ட் சென்னை ஹிஸ்ட்ரியில் ஒரு டார்க்கஸ்ட் நைட்டுன்னு சொல்லலாம். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், இன்னைக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்க சென்னை பீச் வந்து ஒரு டைமில் வாரோட பேட்டில் ஃபீல்டாகவும் வந்திருக்கு. அண்ட் மேபி தட்ஸ் வை ஹிஸ்ட்ரி ஆர் மோர் டேஞ்சரஸ், பிகாஸ் சம்டைம்ஸ் a single night can become unforgettable forever. ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா இந்த ஃபேப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஃபேபியன். ஸோ டாடா பை பை, see you. ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. You will see more interesting video in upcoming days. Bye. Love you all. Keep smiling and be happy.